இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏதோ ஸ்டீலியே பிரெயின் டாட் தான் போட்டு வச்சுக்குவோம். நம்ம வந்து இவ்வளோ இப்போதைக்கு இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கோம். ரீபர்த் ஒன்று பண்ணிட்டோம். நான் அது இந்த இது இருக்க மித்திக்கு தான் இருக்குது, லெஜெண்ட் தான் இருக்க பார்க்கணும். அந்த இது பிடிச்சிருது. வாங்க அப்படியே போய் எடுத்துடலாம். அது தூங்கிட்டு தான் இருக்குது. இதுதான் இருக்குன்னு நினச்சேன். சொல்ல போயிடுச்சு. நம்ம தூக்கி வெளியில் கூட அடிச்சுட்டு வந்தோம். அந்த வாலுக்கு மேலே கூட போயிடுவோம் நம்ம. அதனால கரெக்டாக யாராவது துரத்தமாக மட்டும் கரெக்டாக எடுத்துடணும். நல்லா போகட்டும், இன்னும் நல்லா போகணும். இந்த அந்த தும் சவர்கிட்ட போனோடனே வைக்கலாம். அப்பா தூங்கிடுச்சு. இப்போ எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த இது இருக்கிறதுக்காண்டி நான் என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்கு. வருது ஸோ பாடா எப்படியோ இந்த லெஜெண்டரிக்கு நம்ம பாடாப்பட்டோம். நம்ம ஒரு பிரெயின் டாட் வேலை எடுத்துட்டோம். இந்த ஒன்றை ஒரே ஒன்று மட்டும் இருக்குன்னா இந்த ஒரே ஒரு பிரெயின் டாட், இந்த ஒரே ஒரு பிரெயின் டாட் மட்டும் தான் இருக்குது. பம்கின் ஸ்கின் பிரெயின் டாட். மற்ற எல்லாமே எப்பிக்கு லெஜெண்டரி மித்திக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நான் போனாலும் இந்த இதுதான் எடுக்க போனேன். ஸ்டீல் பண்ணிட்டு என்னது போயிட்டாங்க. இது வந்து நம்ம பேஸ் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். ஓப்பன்லேருந்து ஸ்டீல் பண்ண முடியாது அவங்களால. இந்த மாதிரி கேம் இப்போ நான் வந்து கேட்பாங்க. ஸ்டீல் இப்படி மாதிரி இல்லை, இது கொஞ்சம் டேஸ்ட் பண்ண. ஆனால் நம்ம எடுக்கும் போது அடித்தா நமக்கு கிடைக்காது. அவங்களுக்கு இந்த இப்போ வந்து இந்த ஸ்டீல் பண்ணி தோணுக்கு இப்போ நம்ம ஸ்டீல் பண்ண நினச்சோன்னா ரோபலாக்ஸ் இருக்கும். அதெல்லாம் யாராலையும் ஸ்டீல் பண்ண முடியாது. 75 மில்லியன் நினைக்கிறேன். இவ்வளோ காசு பணக்காரர். ஆமாம், இந்த வரைக்கும் 5 மில்லியன் 75 மில்லியன் ஸ்பீட் காயின் நம்மளால் கண்டிப்பாக வாங்க முடியாது. 45 பில்லியன் ட்ரில்லியன்லாம் போயிட்டாங்க. கிராப்புக்கு 5 ட்ரில்லியன் நம்மளால் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியாது. சரி, இது வந்து எத்தனை நாள் இருக்கும்னா கண்டிப்பாக கடைசியில் தான் இருக்கும். என் ஃப்ரெண்டு வந்து 45,000 இருக்காரு. ஃபஸ்ட்டு இருந்தார், அவரே என் ஃப்ரெண்டு தான். என் பேரை மட்டும் காணுமே. என்னன்னா இந்த கேம் இன்னைக்கு தான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஆமாம், 100 வரைக்கும் போயிடுச்சா. நான் என் பேரை மட்டும் காணும். இதில் வந்து 5ஆம் ரேங்க்கும் என் ஃப்ரெண்டு தான். இது வந்து 5th ரேங்க். இதுவும் என் ஃப்ரெண்டு தான். ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவரை என் ஃப்ரெண்டு தான். ஆனால் ஃப்ரெண்டு நல்லா ஸ்டீல் பண்ணிக்கிட்டே வர மாட்டேங்குது. இப்போ ஸ்டீல் பண்ணுறேன். மிச்சிக்கு தான் ஸ்டீல் பண்ணுறேன். மிச்சிக்கு தான் கதையாக இருக்கும். அது இருக்கலாம். எப்படியோ எடுத்தாச்சு. நிறைய பார்த்தா நம்ம கிட்ட போனாலே அதை அடிக்கும். நம்ம அதை அடிச்சு நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். இடம் இல்லையா? சரி, இதில் நம்ம எதை விற்கலான்னு வந்து விற்கலாம். அது இப்போ அது எனக்கு ரீபத்து வேணுமே. எனக்கு புது ரீபத்து வேணும். எவ்வளோ கஷ்டம் விட்டுருவோம். சவுண்ட் பண்ணிப்பேன். ஒரு ரீட் இருக்கிறேன். ஓகே, இதுவே இருக்கட்டும். ஓகேவா? எப்பவுமே வேணாமா? நம்ம இது இருக்க தான் நான் பாடுபட்டோம். சரி, இருக்கட்டும். வைக்க மாட்டேன். ஒரு
நான் இப்போ மட்டும் ரீபாத் பண்ணிட்டோன்னா நமக்கு இதெல்லாம் போயிடும், பிரெயின் டாட்டும் சேர்த்து போயிடும். அதனால தான் இப்போ வச்சுருக்கேன். நம்ம கம்மியாக இருக்குது, அழுகழுகியாக வருது இதே மாதிரி இப்போ 1 2 பேர் போல ஃப்ரெண்ட்ஸ். இப்போவே நம்ம எதாவது எடுப்போம் வாங்க. அதாவது எங்கள் அந்தருக்கு அடுத்து பெருண்டா யூஸ் பண்ண ஆயிடுச்சுன்னு பார்ப்பாங்க. என்ன போர்டில் கண்டு வருது, என்னாச்சு? ஓ உள்ள பண்ண வச்சு பார்த்துச்சு. எனக்கு ஆட்டையை போடுறாங்க. என்னவா இருக்கும்? சண்டை போட்டுருக்காங்க. ஓ வேண்டாம். இப்படி ஆட்டையை போடுறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்ததை ஒருத்தி ஆட்டையை போயிட்டா ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஆட்டையை போட்டாங்க? இதுக்கு ஆட்டையை போட்டான், ஆட்டை போட்டான். கடைசியில் ஆட்டை போட்டாங்க. யாரும் எடுக்க முடியல, நம்ம ஆட்டை போடுறாங்க. என்கிட்ட இல்லை, அப்போ எவ்வி ஆட்டையை போட்டு தீர்த்துட்டு போயிட்டு காலி பண்ணிட்டு போயிட்டோன்னே. இதோ இந்த இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், இவன் தான் இந்த ஆட்டையை போட்டான். இதோ இந்த பஸ்காரன் எடுத்தேன். அதான் இதே மாதிரி இன்னொன்று வச்சுருக்காங்க. இதை நம்ம எடுத்தோம், இதை ஆட்டையை போட்டேன். சரி வாங்க அடுத்தது போய் பார்ப்போம். இப்போதைக்கு எதுவும் வர மாதிரி தெரியல, உருவாக்காதான் இருக்கு. இன்னும் 2 நிமிஷம். ஆட்டையை போட்டானே அம்மா, அதெல்லாம் எப்பயும் ஆட்டை போட்டுருவாள், அடிச்சாச்சு ஆட்டை போடும். ஐயோ இதில் எனக்கு ரொம்ப சாதாரணமானே ஒரு ஃபீலிங். இதெல்லாம் வேணாம். இவன் ஆட்டை போட்டான், ஸ்ப்ரிங் காயின் வச்சுருக்காங்க ஆட்டையை போட்டான். சரி ஸ்ப்ரிங் காயின் வச்சுருக்காங்க நம்ம தெனாவட்டம் ஆடுறான். நானும் ஒரு ஸ்ப்ரிங் காயின் வாங்கினேன். எனக்கு இருக்கா வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணி
நம்ம அடுத்த பார்ட் 2 போடலாம். இதே மாதிரி நான் வேறு வீடியோ கூட போடுறேன். பாய்.